2026ல உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தான். எடப்பாடி வந்தா நல்ல ஆட்சி நல்லா இருக்கும். டிஎம்கே தான். ஆனா இந்த வாட்டி விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் நான் பாக்குறேன். எனக்கு ஏடிஎம்கே வந்தா தானே, எடப்பாடி ஆட்சி வந்தா தானே நல்லா இருக்கும். போன வாட்டி நான் டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். இந்த வாட்டி டிஎம்கே கூட்டணி எது அது ஓட்டு போடலாம் சார். எடப்பாடி யார் வந்தா நல்லா இருக்கும். புதுசா யாருன்னா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். விஜய் அண்ணாவுக்கு தான். தளபதிக்கு தான். எங்க அண்ணன் விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய் டிஎம்கே இதே ஆட்சி முகாஸ்டாலின் ஆட்சி தொடர்ந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டேன். இப்பயும் அவங்களுக்கு தான் போடுவேன். எடப்பாடிக்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய்க்கு தான் போட போறோம். நான் எடப்பாடியார் தான் ஓட்டு போடுவேன். எங்க ஓட்டு அண்ணன் விஜய்க்கு தானா? விஜய்க்கு தான்ப்பா. எடப்பாடி சாருக்கு தான் போடுவோம் ஓட்டு. என்னுடைய ஓட்டு திரு விஜய்க்கு. விஜய் தான் வந்தோம். விஜய்க்கு. எடப்பாடி யார் வந்தா நல்லா இருக்கும். எங்க ஃபேமிலி 5-6 ஓட்டும் விஜய்க்கு தான் சார். நம்ம மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல 4 ஓட்டு 5 ஓட்டு இருக்குது. எல்லாருமே தளபதி தான் ஓட்டு போடுவாங்க. எடப்பாடியாருக்கு எங்களுடைய ஓட்டு போலான்னு இருக்கோம். விஜய்க்கு தான். தலைக்கு தான். தளபதி விஜய்க்கு தான். எங்க வீட்டுல 7 ஓட்டு இருக்கு. 7 ஓட்டுமே தளபதி விஜய்க்கு தாங்க. எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எங்க தங்கள் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். எந்த கட்சி ஆட்சியை கொடுத்தா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்து எனக்கு சொல்லுங்க. எனக்கு ஏடிஎம்கே வந்தா தானே, எடப்பாடி ஆட்சி வந்தா தானே நல்லா இருக்கும். அதுதானே சிறப்பான ஆட்சி. இந்த வாட்டி யாருக்குன்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணுங்க. நான் எல்லா கட்சிக்குமே நான் ஓட்டு போட்டிருக்கேன், இல்லெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த வாட்டி விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் நான் பாக்குறேன். கண்டிப்பா இந்த வாட்டி வந்து டிவிக்கு என்ன பண்ண ஒரு 5 வருஷம் இருக்க போறாங்க ஆட்சியில. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சா மாத்த தானே போறோம். இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் விஜய்க்கு. சூப்பரா இருக்கும். அவரோட ஆட்சி தான் நல்லதா இருந்து கொரோனா காலத்துல கூட நல்ல ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தினாரு. இந்த ஆட்சி சீர்கேடான ஆட்சியா இருக்குது. புதுசா யாருன்னா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லாரும் பார்த்தாச்சு, அவங்க 10 வருஷம் இவங்க 10 வருஷம்னு எல்லாம் மாறி மாறி பார்த்தாச்சு. புதுசா வரவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா பழைய கட்சியில இருக்கவங்கலாம் அந்த 10 பேர் தான் வாய்ப்பு. மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, தொண்டர்கள் கட்சியில கோடிக்கணக்கான வாய்ப்பு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. வந்தது இந்த 10 பேரு முக்கியமானவங்க தான் எல்லாம் மினிஸ்டர் ஆகுறாங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. எல்லாரும் பணக்காரன் ஆகணும்னு கிடையாது. 10 பேர் தான் சம்பாதிச்சுங்கிறாங்க எந்த கட்சியா இருந்தாலும். அது மாதிரி புதுசா வந்தா நல்லா இருக்கும். மக்களுக்கான ஆட்சி இது மக்களால அவங்க ஒரு தனிப்பட்ட சிம்மாசனத்துல உட்கார்றாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியில எவனுமே சரியா உட்காரல. இப்ப இவங்க திமுக கொஞ்ச நாள் உட்கார்ந்துட்டாங்க, அவங்க கொஞ்ச நாள் ஒதுக்கிட்டு போயிறாங்க. மக்களுக்கு ஒதுக்கணும்னு அவங்க ஒதுக்கிட்டு போறாங்க. எடப்பாடி அவங்களுடைய மினிஸ்டர்களை நல்லா சம்பாதிக்க விட்டு அவங்க தனியா போயிடுறாங்க. இப்ப டிவிக்கு வந்திருக்கிறாங்க. அவருடைய ஆட்சியை நம்ம பார்க்கல. மக்கள் எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு. அதுக்கான டிவிக்கு கிடையாது. எனக்கு என்ன செய்யணும்னா, அமெரிக்கா மாதிரி பாகிஸ்தான் மாதிரி ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு வந்தோம்னா ஒரே குடும்பம் நல்லா இருக்கும். மக்களுக்கு அவங்க செய்வாங்க. மக்களாட்சிங்கிறது எனக்கு அது எம்ஜிஆர் கொண்டு வந்தார் மக்களாட்சி. மக்களால் ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க மக்களுக்காக நான் சொன்னாங்க. ஆனா எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. அவர் ஆட்சி இனிமே எவனும் கொண்டு வரக்கூடாது. காமராஜர் மாதிரி எவனும் ஆட்சியை கொண்டு வரக்கூடாது. எல்லாம் வந்தாலுமே அப்படித்தான். என்னுடைய கருத்து அதுதான். வரட்டுமே, புது மாற்றம் கிடைக்கட்டுமே. 2026 இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு எனர்ஜியா அவர் வந்தாருன்னா நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். அதை நோக்கி விஜய் அண்ணாவுக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போடுவேன். எங்க அண்ணன் விஜய்க்கு தான். எங்க குடும்பம் எல்லா ஓட்டுமே எங்க அண்ணன் விஜய்க்கு தான். நாங்க எல்லாருமே விஜய் அண்ணனுக்கு தான் போடுவோம். டிவிக்கு தான் எங்க ஓட்டு எல்லாமே. எதுவுமே செய்யல. எங்க குடும்பம் எல்லாமே நாங்க இதுதான் விஜய் போட ஓட்டு. மக்கள் எந்த ஆட்சி நம்மளுக்கு முறையான ஆட்சி, நம்மளை காக்கக்கூடிய ஆட்சி என்று முடிவு செய்கிறார்களோ அது மட்டுமே தான் ஆட்சிக்கு வரும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. நம்ம இந்த கட்சியெல்லாம் குறிப்பிட முடியாது, மக்களுக்கு தெரியும். அந்த ஆட்சி வெற்றி பெற்று மக்களுக்கான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நன்றியோடு உங்களிடம் சொல்கிறேன். டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டேன். இப்பயும் அவங்களுக்கு தான் போடுவேன். ஏன்னா அவங்க தமிழ்நாடு நல்லது பண்றாங்க. மகளிருக்கு நல்ல எல்லாமே ஒதுக்கு பண்றாங்க. எல்லாமே அவங்க திட்டம் எல்லாமே நல்லா இருக்கு. மகளிருக்குலாம் இப்போ ஃப்ரீயா போயிட்டு ஜாலியா வராங்க. எங்க ஒரு பஸ் ஸ்டாப் கூட 10 ரூபா செலவு பண்ணி போக மாட்டாங்க, திருப்பி வராங்க. அது இல்லாம நைட் டைம்ல நிறைய பஸ் இருக்கு. அதனால அவங்க மகளிருக்கு தான். ஆனா மகளிருக்கு தான் ஃபுல்லா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நல்லா காப்பாற்றுவாங்க. எடப்பாடிக்கு தான் ஓட்டு போடுவோம். ஜெயலலிதா, எடப்பாடி, எம்ஜிஆர். நாங்க ஆதில இருந்து எம்ஜிஆர் கட்சி தான். விஜய்க்கு தான் போட போறோம். அவர் வந்தாதான் நல்லா இருக்கா.
விஜய் தான் வரணும். அவர் வந்தாதான் நல்லது. ஏதோ நாங்களும் எங்க வீட்டுக்கார வேலை வெட்டில வீட்டுல உட்காந்துக்கிறாரு, நான் ஒண்டிதான் வேலைக்கு வரேன். அதை வச்சுதான் நாங்க சமாளிக்கிறோம். ஏதோ அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ஆளுங்க ஆட்சியே சரியில்லை. லஞ்சம், லாவண்யம், திருடு, கொள்ளை, கஞ்சா, எங்க பாரு கஞ்சா, கற்பழிப்பு வச்சு ஆட்சியா நடக்குது. குடும்ப ஆட்சி நடக்கிறது. ஆட்சி நடக்கல, மன்னர் ஆட்சி சொல்லுவாங்க. அதை விட குடும்ப ஆட்சி தான் நடக்குது. நாங்க போடுறது எப்பயுமே வந்து போட வேண்டியதுக்கு போட்டோம், அது சரி வரல. இன்னைக்கு வந்து கற்பழிப்பு, கொள்ளை என்னென்னவோ நடக்கிறது. ஆக மொத்தல பார்த்தா என்னைக்குமே நம்ம வந்து தனியா ஓட்டுறதுக்கு எந்த வேலையும் புரிய முடியாது. ரேட்டும் விலைவாசி ஏறிச்சாச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, புரியுதுங்களா? விலைவாசி ஏறி போய் கண்டிப்பா என்ன வேணா எதோ வாங்க போனாலும் ரேட்டு எங்கேயும் பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு போனா இன்னைக்கு 100 ரூபாய் எடுத்துன்னு போறதுக்கு முன்ன 200 ரூபாய்க்கு கொடுக்குறான். 200 ரூபாய் சொல்றேன், 100 ரூபாய் பொருள் நினைச்சுன்னு போனா 200 ரூபாய் ஆகுது. அந்த மாதிரி இருந்தா நம்ம எப்படி பிழைக்கிறது? நம்ம இந்த அடுத்த வாட்டி நம்ம போட வேண்டிய ஓட்டை நம்ம எடப்பாடிக்கே போட்டு நல்லபடியா மேலும் மேலும் நல்லா வளர்ச்சி அடையறதுக்கு, நாடு நல்லா வளர்ச்சி அடையணும், தலைவர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற நான் நம்பிக்கையோட சொல்றேன். எடப்பாடி சாருக்கு தான் போடுவோம் ஓட்டை. மதுபானம் இல்லாத தமிழகத்தை உருவாக்க போகிறோம். என்னுடைய ஓட்டு திரு விஜய்க்கே. விஜய் தான் வரணும். விஜய் வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். விஜய் வந்தா ஏதோ நடக்கும், நல்லது நடக்கும். அவர் வந்தா தளபதி தானா? தளபதி தான் வரணும் இந்த வாட்டி. நம்ம மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் 4 ஓட்டு 5 ஓட்டு இருக்குது. எல்லாருமே தளபதி தான் ஓட்டு போடுவாங்க. பக்கத்தில் மாமா இருக்குது, மாமா எல்லாருமே வந்து நம்ம சொன்னா கேட்பாங்க. எல்லாருமே இந்த வாட்டி தளபதி தான் போட்டு அவர் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. அவர் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடியாருக்கு எங்களுடைய ஓட்டு போலான்னு இருக்கோம் 2026ல. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு மீன் வியாபாரி. நான் ரோட்ல தான் கடை போட்டுருவேன். என்னால வரி கட்ட முடியல. ஐயா எடப்பாடியார் வந்தோன்னா அந்த வரியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும், ரோட்டு வரியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும், பஞ்சாப் வரியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதனால எடப்பாடியாருக்கு ஓட்டு போலாம் நாங்க இருக்கிறோம். விஜய்க்கு தான், தலைக்கு தான், தளபதிக்கு. தளபதி விஜய்க்கு தான். எங்க வீட்டுல 7 ஓட்டு இருக்கு, 7 ஓட்டுமே தளபதி விஜய்க்கு தாங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா எங்க தங்கள் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் தான் வந்து எங்களுக்கு தொண்டு நிறுவனம் எல்லாமே செய்வாரு.